إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் சூரியன் உதிக்கும் நாட்களில் மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த வணக்கத்தின் முழுமையான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த சத்திய மார்க்கத்தின் அறிவுரைகளை, இறைவனுடைய போதனைகளை நாமெல்லாம் திருமறை குர்ஆன் மூலமாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் அறிந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்வது என்பது பல வகையில் இருக்கு. இந்த சத்திய இஸ்லாத்தை எப்படியெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோமோ அந்த அடிப்படையில் இன்று நம்முடைய கைகளில் தவழுகிறது இஸ்லாம். ஒருவர் எழுத்து வடிவத்தில் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் திருமறை குர்ஆனுடைய முழு தொகுப்புமே இன்னைக்கு இருக்கு, எழுத்து வடிவத்தில் இருக்கு. அதே போன்று ஓசை வடிவத்தில் ஒருவர் இந்த மார்க்கத்தை அறிய ஆசைப்பட்டார் என்றால் இது போன்ற பயான்ல என்ன செய்யறோம், கேட்கிறோம். அதாவது எழுத்து வடிவத்திலையும் சரி,
ஓசை வடிவத்திலும் சரி இந்த மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்வது என்பது ரொம்ப லேசா இருக்கு. நபிகளாருடைய போதனைகளும் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய செய்திகளை இன்னைக்கு சஹீ கிதாப் என்று சொல்லக்கூடிய ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்கள் தொகுப்பா இன்னைக்கு கையில் இருக்கு. அப்படித்தானே? புகாரியா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், நசையா இருக்கட்டும், இப்னு மாஜாவா இருக்கட்டும், இப்படி ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் தொகுப்பாவே இன்னைக்கு இருக்கு. மார்க்கம் முழுவதுமா நமக்கு என்ன செய்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல ஒரு சந்தேகம். இன்றைக்கு நாம் எந்த மார்க்கத்தை கேட்கின்றோமோ, எந்த வசனங்களை படிக்கின்றோமோ, எந்த தூதருடைய பொன்மொழிகளை கேட்கிறோமோ அதைத்தான் அன்றைய மக்களும் கேட்டார்கள். அப்படித்தானே? சஹாபாக்கள் நீங்க எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு நாம என்ன வசனத்தை கேட்கிறோமோ அதே வசனத்தை அவங்க கேட்டாங்க. ஏதாவது மாற்றம் இருக்கா? அன்னைக்கு ஒரு வசனம், இன்னைக்கு ஒரு வசனம் அப்படி இருக்கா? இல்ல, எல்லாமே ஒரே வசனம் தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன கேள்வினா, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலைமை கொஞ்சம் உராசி பார்க்கும். அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்குன்னா, மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. அந்த மக்கள் நாம இன்னைக்கு எதை கேட்கிறோமோ, எந்த வசனத்தை படிக்கிறோமோ அதைத்தான் அவர்களும் படித்தார்கள். ஆனால் அது அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அவர்கள் வாழ்க்கையில புரட்சி வெடிக்கிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றத்தையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அதுல இன்னொரு விஷயத்தை நாம கவனத்தில் எடுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்றைக்காவது நமக்கு மார்க்கம் முழுவதுமா கிடைக்குது, அப்படித்தானே? எல்லாமே கையில இருக்கு. ஆனா அவர்களுடைய நிலை அப்படியா? திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்தமாவா இறங்கியது? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்கிச்சு. 23 ஆண்டுகள் சன்னம் சன்னமாக இறங்கியது. அப்ப அவர்களுக்கு முழுசா கூட என்ன செய்யல, தெரிய வாய்ப்பில்லை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகள் அப்படிதான். ஒரு சஹாபிக்கு ஒரு செய்தி தெரியும், இன்னொரு சஹாபிக்கு அந்த செய்தி தெரியாது. விளங்குதா உங்களுக்கு? அப்ப நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க பாருங்க. நமக்கு செய்திகள் எல்லாமே கையில் இருக்கு, செய்திகள் எல்லாம் அதிகம், அவர்களுக்கு செய்திகள் குறைவு. ஆனா நிலை என்ன தெரியுமா? ஒப்பீடு பாருங்களேன். அவர்களுக்கு செய்திகள் குறைவு, ஆனால் செயல்பாடுகள் அதிகம். விளங்குதா? நமக்கு செய்திகள் அதிகம், ஆனா செயல்பாடுகள் ரொம்ப குறைவு. குறைவுன்னு என்ன? ஒண்ணுமே இல்லாத நிலையில கூட நம்ம இருக்கிறோம். நாமெல்லாம் இன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்கிறோம் சொன்னா அந்த இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். பெயர் மட்டும் அப்துல் காதிர், பெயர் முஹம்மத், சரி பெயரை வச்சாச்சு. அந்த இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரதிபலிக்கிறீர்களா? இஸ்லாத்தை நாம் பின்பற்றுகிறோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. விளங்குதா? நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இஸ்லாத்துல நீங்க முழுமையா நுழைஞ்சிருங்க, அறகுறையா இருக்க வேண்டாம். தேவைக்கேற்ப சட்டத்தை பின்பற்றி கொண்டு தேவைக்கேற்ப சட்டத்தை விலக்கி வச்சுக்கிட்டு மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையில நீங்க இருக்க வேண்டாம். ஆனா சஹாபாக்கள் அந்த மக்கள் எப்படி தெரியுமா இருந்தாங்க? முழுமையா அர்ப்பணித்தார்கள், இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றினார்கள். இப்ப நாம குறைவில் இருக்கும். சரி, என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? ஒரே குர்ஆன் வசனம் தான், ஒரே ஹதீஸ் தான். அதை அவர்களும் கேட்டார்கள், அதை நாமளும் கேட்கிறோம். ஆனா பெரிய டிஃபரெண்ட் இருக்கு. அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடிந்தது, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லையே. பல காரணங்கள் இருந்தாலும்
ஒரு பிரதானமான காரணத்தை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுறேன். என்ன கேட்டீங்கன்னா அன்புக்குரியவர்களே, அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கல. நல்ல விளங்கணும், அவர்கள் சொன்ன செய்திக்கு விட அந்த செய்தியை சொன்னது யார் என்று பார்த்தார்கள். விளங்குதா? இந்த செய்தியை சொன்னது யார் என்பதை ஆழமாக, அழுத்தமாக, தெளிவாக, உறுதியோடு நம்பினார்கள். இந்த செய்தியை சொன்னது அல்லாஹ். இதான் விஷயம். செய்திக்கு முக்கியம், செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாமளும் கைட்டா இருந்துப்போமே. ஆனா அவருக்கு என்ன பார்த்தாருன்னு சொன்னா, செய்தி மேட்டர் அல்ல, செய்தியை சொன்னவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் எந்த மாதிரியான ஆற்றலுக்கு சொந்தக்காரன், அவனுடைய அதிகாரம் என்ன, அவனுடைய வல்லமை என்ன. அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே? அல்லாஹ் என்றால் யார் என்பதை நாம் சரியான மாதிரிக்கு விளங்காததுடைய விளைவுதான் இஸ்லாத்துல நாம இன்னைக்கு பொடுபோக்கா இருப்பது காரணம். அல்லாஹ்வை பற்றிய தெளிவான ஒரு விளக்கம், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது, அவனுடைய வல்லமை என்ன என்பதை ஒரு முஸ்லிம் சரியான மார்க்கை விளங்கிக் கொண்டான் என்று சொன்னால் உண்மையிலேயே நம்முடைய நிலையில, வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன் அன்புக்குரியவர்களே. சஹாபாக்கள், அதாவது நீங்க திருமறை குர்ஆன்ல சூரா பக்ராவுல நீங்க பார்க்கலாம், கடைசி வசனம் எல்லோருக்கும் மனப்பாடம். நிறைய மக்கள் மனப்பாடம் பண்ணி இந்த வசனத்தை ஓதுவோம். லில்லாஹி மா ஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல், வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அல்லாஹ்வுக்கே உரியன. அடுத்து அல்லாஹ் பேசுறான், வ இன் துபுது மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஹ்ஃபூஹு, உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலோ அல்லது அதை மறைத்தாலோ. நல்ல கவனமா கேட்கணும், இந்த வசனம் நாம ஓதிட்டா இருக்கிறோம். உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலோ அல்லது மறைத்தாலோ யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அல்லாஹ் அது குறித்து உங்களை விசாரிப்பான். எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? நீ உள்ளத்துல என்ன நினைக்கிறியோ அதை நான் விசாரிப்பேங்கிறாங்க அல்லாஹ். விசாரிச்சா தாங்குவோமா? நம்ம உள்ளத்துல நம்ம நினைக்கிறதுனா அல்லாஹ் விசாரிச்சா தாங்குவோமா? தாங்க மாட்டோம். ஏன்னா உள்ளத்துல எதை வேணாலும் நினைப்போம், அப்படிதானே? ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருப்போம், பேச்சு கரெக்டா பேசிட்டு இருப்போம், ஆனா அவரை பத்தி என்ன நினைப்பு தெரியுமா? உள்ளத்துல வேற மாதிரி நினைப்பு தெரியுமா? தெரியா? ஆனா அதை வெளிப்படுத்துவோமா? அது கடந்து போயிடுவோம். உள்ளத்துல ஏராளமான தீமைகள் நினைப்போம். உள்ளத்தெல்லாம் அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பிச்சவங்களேன் நம்மளாம் தேரவே மாட்டோம். ஆனா அல்லாஹ் இப்படி சொல்றான், நீங்கள் உள்ளத்துல ஒன்ன நினைச்சாலோ வெளிப்படுத்தினாலோ அல்ல மறைச்சு வச்சாலும் அதை நாம விசாரிப்போம் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை இறங்கின உடனே சஹாபாக்களுக்கு ஒரு ஆட்டம் அவர்கள் காணுகிறார்கள். உடனே நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. நல்ல கவனிக்கணும், இந்த வசனம் இன்றைக்கு நாமும் படிக்கிறோம், நம்மளும் ஓதுகிறோம். ஒவ்வொரு மாலை பொழுதுல, இரவு நேரத்தில் படுக்கும் பொழுது ஓதுகிறோம். இவங்களுக்கு பெரிய ஆட்டம். ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் இறைவன் எங்களை தொழ சொன்னா நாங்கள் தொழுதோம், எங்கள் இறைவன் எங்களை நோம்பு பிடிக்க சொன்னா நாங்க நோம்பு பிடிச்சோம், எங்கள் இறைவன் எங்களுக்கு தர்மங்களை வழங்க சொன்னா நாங்க தர்மங்களை வழங்கணும். ஆனா உள்ளத்துல உள்ளதை விசாரிப்புங்கிறானே, உள்ளத்துல உள்ளது எங்க கண்ட்ரோல் இல்லையே. தொழுக நம்ம கண்ட்ரோல், அப்படிதானே? தொழுன்னு நினைச்சா தொழுதுருவோம். நோம்பு பிடிக்கிறோம், நோம்பு நம்ம கண்ட்ரோல். உள்ள நம்ம கண்ட்ரோலா? உள்ள நம்முடைய கண்ட்ரோல் கிடையாது. இது ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, உள்ளத்துல உள்ளதை நினைச்சு அதெல்லாம் அல்லாஹ் விசாரிக்கிறான்னு சொன்னா எங்களால தாங்க முடியாது. ஒரு ஆட்டம் கண்டு நடுநடுங்கி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் ஒரு பதில சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும், என்ன பதில் தெரியுமா சொல்றாங்க? என்னப்பா, முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே யூத கிறிஸ்தவர்கள், அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? காலு சமீனா வ அசைனா, அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் செவியேற்றோம் மாறு செய்வோம் சொன்னார்கள். இதான் அவங்களுடைய வேலை.
யூத கிறிஸ்தவனுடைய வேலை என்ன? சொன்னா கேட்போம், ஆனா செயல்படுத்த மாறு செய்வோம். அது மாதிரி நீங்க சொல்ல போறீங்களா? நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? காலு அத்தஅனா சமீஅனா வஅத்தஅனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்று நீங்கள் சொல்லணும். அல்லாஹ் ஒன்ன சொல்லிவிட்டார் என்றால் நீங்கள் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள். அப்படியா சங்கதி? இத சொல்லிக்கிட்டே இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த சஹாபாக்களுங்க, அதாவது சமீஅனா வ அத்தஅனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம், சமீஅனா வ அத்தஅனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம், சமீஅனா வ அத்தஅனா, செவியேற்றோம் கட்டு. வேற வழி இல்ல, அல்லாஹ் சொல்லிட்டானா எங்க உள்ளத்தை நாங்க சரியா வைப்பதற்கு நாங்க முயற்சி செய்றோம் என்று இதை கேட்டு போனார்கள். அளவிலா அருளாளன், நிகரிலா அன்பாளன், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அடுத்த வசனத்தை இறக்குறான் பாருங்க. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, யாரையும் அவருடைய சக்திக்கு உட்பட்டே தவிர அல்லாஹ் நிர்பந்திக்க மாட்டான். லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத், அவர் செய்த நன்மை அவருக்கே, அவர் செய்த தீமை அவருக்கே எதிரானது. அல்லாஹ் மாத்துறாங்க வசனத்தை, அல்லாஹ் அந்த சட்டத்தை நீக்கிறான். குற்றம் பிடிக்கப்பட மாட்டீர்கள் நினைக்கிறீங்களா? நினைச்சதோடு வச்சுக்கிங்க, வெளியே சொல்லிடாதீங்க அல்லது செயல்படுத்திடாதீங்க. நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அடுத்த வசனம் இறக்குறான். அப்ப அவர்கள் துஆ செய்வார்கள். எப்படி? ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அஹ்தானா, ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இப்படி சொன்ன பிறகு இவர்கள் என்ன செய்வாங்க? இப்படி துஆ செய்வாங்க சொல்லி காட்டுறான். எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறிழைத்து விட்டாலோ எங்களை பிடிச்சிராத யா அல்லாஹ், எங்களை நீ பிடிச்சிராத. எங்கள் இறைவனே, எங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நீ சுமத்தியது போன்று எங்கள் மீது சுமையை சுமத்தி விடாதே. எங்கள் இறைவனே, எங்களுக்கு சக்தி இல்லாதவற்றை எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே. எங்கள் பிழைகளை பொறுத்தருள்வாயாக, எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கருணை காட்டியா அல்லாஹ். நீயே எங்கள் பாதுகாவலன், இறை மறுப்பாளர்களின் கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ் என்று மூமின்கள் கூறுவார்கள் சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு ஒத்த வசனம், ஆட்டம் காண்கிறார்கள், பயந்து நடுங்குகிறார்கள். இந்த வசனம் நமக்கு தெரியாதா? எத்தனை தடவை ஓதிருப்போங்க. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு செய்தி மேட்டர் அல்ல, வசனம் மேட்டர் அல்ல. அந்த வசனத்தை சொன்னது யார்? சொன்னவன் எப்படிப்பட்டவன்? அகில உலகங்களையும் படைத்து கண்காணித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன். ஒரு இலை அசையுமாங்க, ஒரு இலை. மரங்கள் இருக்கு, சின்ன பிள்ளை கொஞ்சம் அமைதியா இருக்குமா, சின்ன பிள்ளை அமைதியா உட்காருங்க, சத்தம் போடக்கூடாது. உலகத்துல எத்தனை மரங்கள் இருக்கு? இந்த மரங்கள்ல இருக்கின்ற இலைகள் அவருடைய நாட்டம் இல்லாம விழாதுங்க, அவனுடைய அனுமதி இல்லாம விழாது. ஓர் இலை கீழே விழுந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியாம விழாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. எப்படிப்பட்ட ரப்புங்க! சாதாரணமான இடம் போட்டிருக்கிறோமா? அந்த சஹாபாக்கள் அப்படி அவர்கள் அல்லாஹ்வை விளங்க வேண்டிய முறைப்பிரகாரம் விளங்கினார்கள். அதனால தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றினார்கள். இப்ப நம்ம விஷயத்துக்கு வர, நம்ம அல்லாஹ்வை சரியான மாதிரிக்கு விளங்காதவருடைய விளைவு, அல்லது ஒருத்தர் விளங்கலங்க, அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்ன, அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, எதையுமே விளங்கல. நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? தொழுவார், நோன்பு வைப்பார், முடிஞ்சா தான தர்மத்தை பண்ணுவார். ஆனா அல்லாஹ் ஒரு ஆர்டர் போடுவான், ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுவான். அந்த விஷயம் செய்ய சொல்லும் பொழுது உயிர் போகும், அந்த விஷயத்தை செய்யும் பொழுது காசு பணம் போகும், அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது பெரிய தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். அப்பதான் அங்க விளங்கும் உண்மையிலேயே அல்லாஹ்வை அவர் விளங்கி இருந்தால்
உயிர் என்ன உயிர், என் பொருளாதாரம் என்ன பொருளாதாரம், படைத்தவன் சொல்லிவிட்டான் என்றால் அதுக்கு நான் கட்டுப்படுவேன். இதாங்க உண்மையான மூமின், இதான் உண்மையான முஸ்லிம். நம்முடைய நிலை எப்படி இருக்கு அன்புக்குரியவர்களே? உங்களுக்கெல்லாம் தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு ஆர்டரா போட்டான். ஒவ்வொரு ஆர்டர் சோதனைனா சாதாரண சோதனை அல்ல, மகத்தான சோதனைகள். ஒரு கட்டத்துல இப்ராஹிம் நபிக்கு ரொம்ப காலமா பிள்ளையே இல்லை, தெரியும் நமக்கு. ஆனா பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ரொம்ப பாசமா நேசமா கொஞ்சி குலாவி ஒரு கட்டத்துல வளர்த்து அவரை கொண்டு மக்கால கொண்டு போய் விட்டு அவர் இளமை பருவத்தை அடைகிறார். ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய மகனை பார்க்க போறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என் மகன் எப்படி இருக்கான் போய் பார்ப்போம் அப்படின்னு போறாங்க. போகும்போதே அல்லாஹ்வோட ஆர்டர் போடுறான், உன்னுடைய மகனை எனக்காக அறுக்கணும், எனக்காக என்ன செய்யணும், அறுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டான். நேரா போறாங்க, மகன்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ் இப்படி ஆர்டர் சொல்லிக்கிறான்ப்பா, இது உயிர் போற விஷயம், நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பதில் சொல்லு அப்படின்னாங்க. ஏன்னா உயிர் மேட்டர்ல. அப்ப அவங்க சொன்னாங்க, வாப்பா அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொன்னான், என் உயிரை தானே எடுக்க சொன்னான், எடுத்துக்குங்க தாராளமா. நீங்க என் கழுத்துல கத்திய வைக்கும் பொழுது நான் துள்ளி குடிச்சுலாம் ஓடிட மாட்டேன், இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் பொறுமையாளனாக காண்பேன்னு சொன்னாங்க. விளங்குதா உங்களுக்கு? அதாவது சொன்ன செய்தியும் பயங்கரம், சொன்ன செய்தியும் பயங்கரம். சொன்னவன் மிகப்பெரிய வல்லமை படைத்தவன், அதைத்தான் பார்த்தாங்க. அல்லாஹ் சொல்லிட்டானா செஞ்சிடணும். இதாங்க இப்ராஹிமுடைய ஸ்டைல். இந்த நிலையில நாம் இருக்கிறோமா? திருமறை குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், பொருளாதாரத்தை கொடுங்க 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 நல்லா சொல்லுவான். சொல்றானா? பொருளாதாரத்தை கொடுங்க கொடுங்க. நம்மில் எத்தனை பேர் நம்முடைய பொருளாதாரத்தை சரியான மாதிரிக்கு ஜக்காத்து கணக்கு செய்து நம்முடைய நெருங்கிய உறவினர்களுடைய வாழ்க்கை தரத்தை தூக்கி விட்டிருக்கின்றோம்? எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய இல்லத்துக்காக வந்து கேட்கிறாங்க, அள்ளி கொடுக்கிறோமா? ஆனா அந்த பொருளாதார விஷயத்துல கூட நம்ம என்ன செய்யறோம், கணக்கு பார்க்கிறோம். நிறைய கொடுத்தா குறைஞ்சிடும் நினைக்கிறோமா இல்லையா? அள்ளிலாம் கொடுத்துறாதீங்க, கம்மியா கொடுங்க. அல்லாஹ் சொல்றான், நீ எனக்காக கொடுத்தால் நான் உனக்கு செலவிடுவேன். அல்லாஹ் சொல்றாங்க, படைத்தவுடைய வார்த்தை. நீ அள்ளி கொடு, நான் உனக்கு தருவேன். நீ செலவிடு, உனக்கு நான் செலவிடுவேன். அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணும்னு சொல்ல, அப்படி போறது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு நிலை தான். அதுக்கு யார் தயாரா இருப்பாங்க தெரியுமா? உண்மையான முஃமின்கள். அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் தருவான். சஹாபாக்கள் எடுத்துக்குங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல ஒரு வசனத்துல சொல்றான், நமக்கு எல்லாம் பழக்கமான வசனம் தான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு விருப்பமானவற்றிலிருந்து நீங்கள் அறவழியில் செலவு செய்யாதவரை முழுமையான நன்மை அடையவே முடியாது. நீங்க எதை விரும்புறீங்களோ அதிலிருந்து செலவு செய்யுங்க, அப்பதான் உங்களுக்கு முழு நன்மை கிடைக்கும். இப்படி நாம செய்வோமா? நமக்கு பிரியமான ஒரு சொத்து ஒண்ணு கிடைக்குது, நிறைய சொத்து இருக்குது, அதுல ஒரு பிரியமான சொத்து, இதை எடுத்து முழுசா அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துருமா? மனசு வருமா? கொடுத்த என் பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுக்கணுமே, வருதா? இந்த வசனம் இறங்குற மாத்திரம் தாங்க, இந்த வசனம் இறங்குதுங்க, உடனே ஓடி வருகிற ஒரு சஹாபி அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி வசனத்தை இறக்கி இருக்கிறான், எனக்கு பிரியமான ஒரு தோட்டம் ஒண்ணு இருக்கு, பைருஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம், காசு பணம் செல்வத்தை கொளிக்கக்கூடிய தோட்டம், இதான் எனக்கு ரொம்ப பிரியமான தோட்டம், இதை நான் கொடுக்கிறேன்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில முழுமையா இந்த தோட்டத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். ஏன் வந்தார் தெரியுமா? சொன்ன விஷயத்தை பார்க்கல, சொன்னது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் சொல்லிட்டானா உடனே அதுக்கு ஆஜர். இந்த சஹாபி வந்தாருங்க, உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி கொடுக்க வேண்டாம், நீங்க அப்படி முழுசா என்ன செய்யாதீங்க, கொடுத்துறாதீங்க. நீங்க அப்படி கொடுக்க விருப்பப்பட்டா உங்க நெருங்கிய உறவினர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துட வேண்டாம். சொன்ன மாத்திரம் தாங்க. அபூ தல்ஹா திரும்ப பண்ணாரு, தன்னுடைய சொந்தக்காரங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் அந்த பைருஹா தோட்டத்தை எழுதி வச்சுட்டாரு.
தன்னுடைய வாப்பா வழி சொந்தம், வாப்பா வழி சொந்தம், அவர்களுக்கு அந்த சொத்தை எழுதி வச்சுட்டாருங்க. சுப்ஹானல்லாஹ். தோட்டத்தையே கொடுத்தாருங்க. ஒத்த வசனம் சொன்ன மேட்டரில சொன்னது யார்? இதே அபூ தல்ஹா அவங்களுக்கு தெரியும். அள்ளி கொடுக்கிறதுல இவரை மிஞ்ச ஆள் இல்லைங்கிற மாதிரி அள்ளி கொடுத்திருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருவர் பசியோடு வருகிறார், கடுமையான பசி. பசியில வரும் பொழுது நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, உன்ன ஏதாவது உணவு தெரியுங்களா? இன்னைக்கு நைட்டு நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டைல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு வந்து கேட்டாலும், எப்படி கேட்டாலும், அதிகாரத்தோடு கேட்டாலும் கொடுத்துருவாங்க. நம்ம அதிகாரத்தோடு கேட்டா கொடுப்போமா? இவன் பிச்சைக்காரன் கேட்கிற ஸ்டைல பார்த்தே அப்படிதான் சொல்லுவோம். என்ன தெனாவட்டு பத்திலா இல்லன்னு வந்துட்டா மறு வார்த்தை பேசாம ரசூலுல்லாஹ் தூக்கி கொடுப்பாங்க. இவர் பசியில வராரு. வந்தவர் பசியை தணிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தோழரை அனுப்பி தன்னுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க. போய் சாப்பாடு இருந்தா வாங்கிட்டு வாங்க சொல்லி அனுப்புறாங்க. நேரா அந்த சஹாபி வீட்டுக்கு போறாரு. யாருடைய வீட்டுக்கு? ரஹ்மத்துல் ஆலமீன், நாட்டுடைய ஜனாதிபதி, ஆன்மீகத்துடைய தலைவர் வீட்டுக்கு போறாங்க. ஒருத்தர் பசியில வந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. மூமினுடைய அன்னை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அங்க இருக்கிறாங்க. வீட்டுல ஏதாவது சாப்பாடு இருந்தா கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கொண்டு வாங்க கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக வீட்டுல ஒண்ணுமே இல்லை சொல்லுங்க. யார் வீட்டுல? ரசூலுல்லாஹ் வீட்டுல ஒண்ணும் இல்லை, சாப்பாடே இல்லை, தண்ணி தான் இருக்குங்கிறாங்க. தண்ணி தான் இருக்கு. தண்ணியை கொடுத்தா அவர் பசியை அடைக்க முடியாது. நேரா வந்து பதில் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல ஒண்ணும் இல்லையா? அப்பா ஒண்ணும் இல்லையா, போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களா? அடுத்த முயற்சி, இன்னொரு மனைவி வீட்டுக்கு போ அப்படின்னா இன்னொரு மனைவி வீட்டுக்கு போறாங்க. அங்கேயும் சேம் பதில், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக குடிக்கிற தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள் புரிஞ்சுக்கிறான் பத்திலா. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல மறுவேளை சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லைங்க, தண்ணி மட்டும்தான் இருக்கு. அதே பதில் ரசூலுல்லாஹ். அப்பா ரெண்டாவது வீட்லயும் அங்கேயும் சாப்பாடு இல்லையா, போங்கன்னு சொன்னாங்களா? போசம். கூட்டத்துல கேட்கறாங்க, யாராவது இந்த மனிதருக்கு இன்று இரவு உங்களுடைய சாப்பாட்டுல சேர்த்துக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு பாருங்க. உடனே ஒருத்தர் கை தூக்குற, அல்லாஹ்வுடைய நான் கூட்டு போறேன். யாரு? இந்த பைருகாவை கொடுத்தாரு, இவருதான். அவர் கூட்டு போறாரு. கூட்டு போய் அங்க உட்கார, வீட்டுக்கு முன்னாடி உட்கார நிக்க வச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாரு. அங்க உம்மு சுலைம் இருக்கா, தியாக செம்மல் உம்மு சுலைம் இருக்கிறாங்க. உம்மு சுலைம் மனைவிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்த சம்பவம், என்ன செய்யலாம்? கூட்டு வந்துட்டேன். அப்பதான் கேட்கற, என்ன இருக்குன்னு கேட்கிறேன். வீட்டுல என்ன இருக்கு, என்ன இருக்குன்னு தெரியாம கூட்டு போயிட்டாருங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு நைட்டு நானும் நீங்களும் பட்டினி தான், நமக்கே சாப்பாடு இல்லை, பிள்ளைங்களுக்கு தான் கொஞ்சம் உணவு இருக்கு, அதுதானுங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, சரி இன்றைக்கு இரவு பிள்ளைங்களை தூங்க வச்சிருமா, பிள்ளைங்களை ஏதாவது சொல்லி தூங்க வச்சிரு, அந்த சாப்பாடு அவருக்கு கொடுத்துருவோம். ஏன்னா விருந்தினர் கண்ணியப்படுத்தணும். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, வார்த்தையை பாருங்க, வார்த்தைக்கு மதிப்பு, வார்த்தைக்கு மதிப்பை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்கன்னா பொய்யா இருக்காது, விருந்தினரை கண்ணியப்படுத்தணும். அவங்க சொன்னது யாருடைய வார்த்தை? அவங்க சொந்த கூற்றா? இல்ல, ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை. இன்ஹுவ இல்லா வஹி யூஹா வமா யன்திகு அனில் ஹவா. அவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார், அவர் சொல்வது எல்லாமே இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய இறை செய்திதான். உசார நம்ம விருந்தினர் கண்ணியப்படுத்தணும். இந்த ஒத்த வார்த்தை அவருக்கு மனசுல ஆழமா படிஞ்சிச்சு. விருந்தினர் கண்ணியப்படுத்தணும், நீ சாப்பாடுல இல்லைன்னு சொல்லிடாத, பிள்ளைங்களை ஏதாவது சொல்லி தூங்க வச்சிரு, இந்த சாப்பாடை வச்சிரு அப்படிங்கிறான். உடனே அந்த அம்மா சொல்றாங்க, சாப்பாடை வச்சா கூடவே நாமளும் உட்கார்ந்து சாப்பிடணுமுங்க, நாமளும் கூட உட்கார்ந்து விருந்தினர் கண்டிப்பா அதுதான், நாமளும் உட்கார்ந்து சாப்பிடணுமே, நமக்கு ஒன்னும் இல்லையே, என்ன பண்றது? ஓகே, அவர் அடுத்த ஐடியா கொடுக்கிறாரு. நீ தட்டை கொண்டு வச்சுட்டு இருக்கிற சாப்பாடு அவர் தட்டுல வச்சிரு, விளக்கு அணைச்சிரு, இருட்டாயிடும். இருட்டான உடனே நமக்கு எனக்கு தட்டு வைப்பல, அந்த தட்டுல நீ வைக்கிற மாதிரி நடி, நான் சாப்பிடுற மாதிரி நடிக்கிறேன். அவர் என்ன செய்வாரு, இவரும் சேர்த்து சாப்பிடாம நினைச்சுக்குவாரு, திருப்தி அவர் அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்படி ஐடியா கொடுக்குறாருங்க. இப்படி வருமா? நமக்கு வருமாங்க? குப்பை தொட்டில போவோமே தவிர யாருக்கு கொடுக்க மனசு வர மாட்டேங்குதுங்க. எவ்வளவு உணவு வீண் விரயமாவது தெரியுமா? சொல்லி முடிக்க அதே மாதிரி நடக்குதுங்க, அதே மாதிரி நடக்குது. கூட்டு வராங்க, பிள்ளைங்களை பசியால் துடிக்கக்கூடிய பிள்ளைகளை தூங்க வைக்கிறார் அந்த பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா.
சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க, விளக்கு அணைக்கிறாங்க, எல்லா சாப்பாடையும் அவருக்கு போட்டுறாங்க. அபூதல்ஹாக்கு போடுற மாதிரி நடிக்கிறாங்க, அவரும் சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறார். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கொண்டு வந்து போயிட்டு வரீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும், போயிட்டு வாங்க பாவா. நைட்டு பட்டினி, குடும்பமே பட்டினி, பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாம் பட்டினி. மறுநாள் ஃபஜ்ருக்கு போறாரு அபூதல்ஹா. இதான் இங்க ஹைலைட். நல்லா சாப்பிடுவோம், ஃபஜ்ருடைய வாடையே இல்லாம எத்தனை பேர் இருக்கிறது தெரியுமா அன்புக்குரியவர்களே? அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. காதல கேட்டும் கேட்காம போறோமே, நாம் அல்லாஹ்வை எந்த அடிப்படையில் உணர்ந்திருக்கிறோம்? எத்தனை பேர் ஃபஜ்ருடைய வாடை இல்லாம இருக்கிறோம்? இருக்கிறவங்க நான் சொல்லல, பட்டினியா தூங்கிட்டு போறாருங்க. ஃபஜ்ருக்கு போறாரு, ரசூலுல்லாஹ் அவரை பார்க்கறாங்க. அபூதல்ஹா, நேத்து நைட்டு உங்க வீட்டுல என்னப்பா நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. நேத்து நைட்டு உங்க வீட்டுல என்ன நடந்துச்சு? நீங்க செஞ்ச சம்பவத்தை பார்த்து அல்லாஹ் சிரிச்சிட்டான்பா. அல்லாஹ் சிரிச்சிட்டாங்க, ரப்புல் ஆலமீன் சிரிச்சான். லஹிக்கல்லாஹ், அல்லாஹ் சிரிச்சான். சிரிச்சு உங்க விஷயத்துல வசனத்தை கூட இறக்கிட்டான்பா. வயூரிதூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்கள் தமக்கே தேவை இருந்த போதும் தங்களை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். அவர்கள்தான் உண்மையிலேயே வெற்றியாளர்கள். ஒமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், தம்மிடமுள்ள கஞ்சத்தனத்தை விட்டு யார் பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டாப்பா. உங்க விஷயத்துல என்னப்பா நடந்துச்சு? இதான் உண்மையான மூமின். எத்தனை வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்திருக்கிறது, யோசனை செய்வது கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றால் முதலாவதாக படைத்தவன் யார்? அல்லாஹ். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய அதிகாரம் என்ன? உற்றுவானா? உடமாட்டான், புடிச்சிருவான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உம்முடைய இறைவனுடைய பிடி கடுமையா இருக்கும். மறுமையில குர்ஆனை படிச்சு பாருங்க, அல்லாஹ்வை பத்தி முதலாவதாக விளங்குங்கள். அப்படி விளங்கக்கூடிய நேரத்தில் நாம் சஹாபாக்கள் எப்படி மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில கண்டார்களோ அதுபோன்று மாற்றத்துக்கு சொந்தக்காரராக நாமும் ஆவோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை உறுதியாக, ஆழமாக, தெளிவாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாக இருந்து இஸ்லாத்தை வாழ்க்கையில் முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் ஆவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக முதல் உரை முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையான மூமின் யார்? அல்லாஹ் சொல்றான், உண்மையான மூமின் யார் என்றால் சூரா அன்ஃபால் 8வது அத்தியாயம் 2வது வசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ் என்று சொன்னாலே அவன் உள்ள நடுங்குங்கிறான். ஒரு ஆட்டம் தானோ அம்மாடி. அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு என்னுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் இன்னைக்கு இருந்த ஈமானை விட நாளைக்கு அந்த ஈமான் அதிகரிக்கும். இதான் உண்மையான மூமின்களை சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட உண்மையான மூமின்களாக நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த 2வது உரையை முடித்துக் கொள்கிறேன். வா ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.